சுக்கிர பயிற்சி ஏற்படும் போதே ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வருதன் பொருள். பர்டிகுலர்லி கன்னிராசி நம்மளுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். காரணம் என்றால் தனாதிபதி பாக்யாதிபதி 2 நிலைகள் இருக்கிறார். தனாதிபதி பாக்யாதிபதி வலிமை இழந்த நேரத்தில் பயங்கரமான ராஜயோகம் தரும். அதாவது 2 சுக்கிரன் பலமாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் செல்வத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது போலவே பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக இருந்த பட்சத்தில் தகப்பனார் வழியாக மிகப்பெரிய செல்வ வளத்தை ஏற்படுத்தி உங்களை ஒரு செல்வ நிலையில் உட்கார வைப்பார். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சி என்பது ஏப்ரல் 19ஆம் தேதி நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு மே 14ஆம் தேதி வரை சுக்கிர பயிற்சி வந்து பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு 9வது வீட்டில் சுக்கிர பகவான் வந்து வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த சுக்கிரன் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பாக்கியங்கள் வந்து அபரிமிதமாக உங்கள் இல்லம் தேடி வரும் என்பது உண்மை. ஏன்னா ஆட்சி பலத்தோடு அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனுக்கு வந்து லக்ஷ்மி ஸ்தானம் கோணாதிபத்தியம் என்பது மிக சிறப்பு. அதாவது சுபகிரகங்களுக்கு கோணாதிபத்தியம் சிறப்பு, பாவகிரகங்களுக்கு கேந்திராதிபத்தியம் சிறப்பு. யோகங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து கேந்திரங்களில் பாவர்கள் இருக்கிறது என்பது மிக யோகத்தை தரும். அதே நேரத்தில் கோணங்களை பர்டிகுலர்லி லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 9, 5, 9 இடங்களுக்கு சம்பந்தம் ஏற்படும் போது மிக ஒரு அதிருஷ்டமான யோகம் என்பது கொடுக்கும். அந்த வகையில் இப்போ பாக்யாதிபதி உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். ஸோ தந்தைக்கு பயங்கரமான வருமானம் கொடுப்பாரு, உங்களுக்கும் எதிர்பாராத பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார். ஸோ தந்தை வழியே நமக்கு தொழில், தந்தை வழியே சொத்துகள், தந்தை வழியே பித்ரு வகையில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலும் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு செல்வ வளத்தில் உங்களை உட்கார வைப்பார். ஸோ பர்டிகுலர்லி கன்னிராசன்களை பொறுத்தவரை சுக்கிரன் ஒருவனை மகத்தான ராஜயோகத்தை தருவார். அந்த சுக்கிரன் பலமாக உட்காரும்போது மிதுன கன்னிராசி அன்பர்கள் பொறுத்தவரை அது மிகப்பெரிய யோகம் உண்டாகும். ஆக பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்கும்போது எளிதாக நீங்கள் பாக்கியத்தை பெறக்கூடிய நிலைகள். நீண்ட வருஷங்களை பல முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, இல்லை சினி ஃபீல்ட்லேயே ஏதோ முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வெற்றி வந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அதாவது அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கின்ற நிலைமை பொறுத்து உங்களுக்கு பயங்கரமான ராஜயோகம் உண்டாகும். அத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை தரக்கூடிய நிலை என்பது இந்த சுக்கிரன் வந்து 14ஆம் தேதி வரை கொடுக்க போகிறார். ஏன்னா சுக்கிர பயிற்சி வந்து 23 25 நாள் தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு சுக்கிர பகவான் வந்து 25 நாள் கொடுத்துருவார். இது என்னங்க நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குரு வந்து உங்களுடைய தரம், உங்களுடைய பௌர புண்ணியம், உங்களுடைய அறிவாற்றலில் படிப்படியாக உயர்ந்த நிலைகளை கொடுக்கக்கூடியது வந்து குரு பகவான். அதைவிட இன்னும் அவங்களை சோதனை பண்ணி சாதனையாளர்கள் மாத்திரம்னா சனி பகவான். அவர் 2.5 ஆண்டு, 1 ஆண்டு வந்து குரு பகவான். சுக்கிர பயிற்சி என்பது வந்து வெறும் 23 25 நாள் இருக்கும். திடீர்னு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புவார், திடீர்னு ஒரு வீடு கட்டி வைப்பார். இல்லை 5 வருஷமாக நீங்கள் வீடு கட்டிட்டு இருப்பீங்க, குரப்பிரவேசம் பண்ண முடியாது, பண்ண வைப்பார். இல்லை 4 வருஷமாக ஏதோ ஒரு பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, வாங்க முடியாது, வாங்க வைப்பார். இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதிர்பாராத செய்யணுமானா நிச்சயமாக வீனஸனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் நமக்கு. ஸோ ஜாதகத்தில் அவரை பொறுத்தவரை உங்களுக்கு எளிமையாக கொடுக்கக்கூடியவர், ஒரு ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்டுன்னா அது சுக்கிரன் தவிர வேறு எந்த கிரகம் கிடையாது. அதனால்தான் சுக்கிரன் வந்து லக்ஷ்மி காரகத்துவம் வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால தான் புதன் வந்து பெருமாளை கொடுக்கக்கூடியதாக. இந்த சுக்கிரன் புதன் யாருக்கு பலமாக இருக்கிறது அவங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வரும்போது அவங்க எளிதாக பணத்தை செல்லக்கூடிய, எளிதாக பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல அவங்க இப்போ சினி ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்க, ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்கிக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும், ஆனால் நிறைய வருமானம் கொடுக்கும். அந்த மாதிரி பல துறைகளில் வந்து எதிர்பாராத செல்வ சம்பத்துக்களை அடையக்கூடிய நிலை என்பது சுக்கிரன் கொடுப்பார். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது கன்னிராசி நம்மளுக்கு ஏற்பட போகிறது. இவங்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்க போகும்னா, நீண்ட நாட்களாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் இருந்த இந்த பட்சத்தில் எந்த சுக்கிரன் வலிமையாக அந்த காலகட்டத்தில் அது நடக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்திருந்தால் குடும்பத்தில் ஒரு சுமூகமான உறவுகள் மேம்படும். எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு திடீர் வெற்றி என்பது, திடீர் அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும். குருகம், வீடு, வண்டி, வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். பிள்ளைகளை வழியாக வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது அவங்க வெளிநாட்டிலேருந்து நமக்கு ஏதோ ஒன்று பொருள் கொண்டு வந்து கொடுக்கறது, இது போன்ற நல்ல நிலைகள் ஏற்படும். கடன் தொல்லையிலேருந்து விடுதலை, வழக்கு வாத்தியங்கள்லேருந்து வெற்றி, இந்த காலகட்டத்திலேயே எல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அல்லது தொழிலில் பார்ட்னர்ஸ் வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது. இல்லை புது பார்ட்னர் சேர்த்துக்கிறோம், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க,
இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நல்ல பார்ட்னர்ஸ் வந்து உட்காந்துக்குவாங்க. நல்ல தொழிலில் வந்து கூட்டு தொழில் ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் ஏற்படும். அது போலவே மறைந்த மறைந்த செல்வங்கள்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுத்துருக்க மாட்டார். இல்லை ஒரு லாட்ரி ராஜயோகம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சுக்கனுக்கு எப்போவுமே ஒரு ஜாக்பாட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது சுக்கனை பொறுத்தவரை ஜாதகத்தில் சுக்கனு பலமாக இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். பாக்கியஸ்தானம் பித்தர்கள் வழியே நல்ல யோகம் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தந்தையார் வழியே உங்களுக்கு நல்ல செல்வ சம்பத்துகள் உண்டாகும். தொழில்ஸ்தானம் விசேஷமாக விளங்கும் புதனுடைய, ஏன்னா புதன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால 9 பாக்கியாதிபதி தசமாதிபதி புதன் சுக்கரன் வர்றதுனால பெரும்பாலானவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் போன்ற பிரபல ராஜயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். 11 சுக்கிரன், அதாவது 11 சந்திரன் பலமாக இருந்த பட்சத்தில் உங்களுக்கு லாபாதிபதி வரலாம். அருமையான பப்ளிக் தொடர்புடைய தொழில்களில், மிகப்பெரிய கலைத்துறைகளில் நல்ல யோகத்தை, மருத்துவத்துறையில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுப்பார். இந்த மாதிரி சுக்கிரன் வந்து கொடுக்கக்கூடியது ஒரு அளவற்ற யோக நிலைகள் என்பது உறுதியாக நீங்கள் பெறக்கூடிய நிலை என்பது இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் 19 முதல் மே 14 வரை இருக்கின்ற காலகட்டம் அவங்களுக்கு வந்து ஜாக்பாட் எடுக்கக்கூடிய காலமாக நம்ம சொல்லலாம். ஆக நல்ல ஒரு சுக்கிர பகவானுடைய அருளை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள். அதுபோலவே உங்களுக்கு என்னென்ன நீண்ட வருஷங்களை நிறைவேறாத கோரிக்கைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய காலம். ஆக நீங்கள் முயற்சிகள் பண்ணி வெற்றியை நீங்கள் பெறலாம்.